வணக்கம் நண்பர்களே. எலெக்ஷன் வேற நெருங்கிட்டு ஒவ்வொருத்தரும் மாறி மாறி இலவசங்களை அள்ளி வீசுவாங்க. அதனால கண்டிப்பா ஓட்டு போட போறவங்க இந்த 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர் கண்டிப்பா இதை பார்த்துட்டு போங்க. நல்லா யோசித்து முடிவெடுக்கிறது கொஞ்சம் நல்லா. இதோ என்னை நம்பி இருக்கும் இந்த நாட்டை அன்பினோடு ஆட்சி செய்ய புதிதாக பிறப்பிக்கிறேன் 10 கட்டளைகள். கட்டளைகள் 1. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பார்க்க போறோம்னா, இலவசங்கள் கொடுக்குற கட்சியை முதல்ல தூக்கி தூர போடுங்க. ஏன்னா தமிழ்நாட்டோட கடன் எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? 9 லட்சம் கோடி வாங்கி வச்சிருக்காங்க. இந்த 9.5 லட்சம் கோடிக்கு வட்டி எவ்வளவு கட்டுறாங்க தெரியுமா? 65,000 கோடி. இந்த 65,000 கோடி எவ்வளோன்னா, இப்போ நீங்க மாசம் 1000 ரூபா கொடுக்குறாங்க. 1000 ரூபா கொடுக்கறதுக்கு 12,000 கோடி செலவாகுது. ஒரு வருஷத்துக்கு 12,000 கோடியை வட்டிங்கிற பேர்ல கடன் அடைக்க மட்டுமே பட்ஜெட்ல இருந்து கொடுத்துட்றாங்க. இப்போ 1000 ரூபா கொடுக்குறாங்க, 12,000 கோடி ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். 5 மடங்கு இந்த வட்டி காசு மட்டுமே வச்சு கூட நம்மளுக்கு ஒரு ஆளுக்கு 5,000 ரூபா கொடுக்கலாம். சப்போஸ் தமிழ்நாட்டில் இப்போ கடனே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 65,000 கோடியை ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுத்தாங்கன்னா மாசத்துக்கு 5,000 ரூபா கொடுக்கலாம். 1000 ரூபா பெருசா நினைக்கிறீங்க? தமிழ்நாட்டில் கடனே இல்லைன்னா மாசத்துக்கு 5,000 ரூபா கொடுக்கலாம். திரும்பவும் இந்த இலவசத்தை நம்பி அவங்களுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா கடன் மேல மேல வாங்கிட்டு வட்டியை தான் கட்டிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு இந்த 1000 ரூபா கொடுக்கறது தான் பெருசா தெரியும். இதே கடனே இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஆளுக்கு 5,000 ரூபா கொடுக்குற அளவு கூட நம்மகிட்ட காசு இருக்கும். அதனால முதல்ல இந்த விஷயத்த பாருங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இப்போ நம்ம வேட்பாளர்கள்லாம் பிரச்சாரம் பண்றதுக்கு இப்போ எலெக்ஷன் ஆரம்பிச்ச உடனே சிட்டா பறந்து வருவாங்க. ஒவ்வொரு ஏரியாவுக்கும் இப்போ பார்க்காத ஆளை கூட இப்போ பார்க்கலாம் இந்த டைம்ல மட்டும். ஆனா எலெக்ஷன் முடிஞ்ச உடனே எங்க போவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆளே பார்க்க முடியாது. அவர் நேரில் போய் பார்த்தா கூட அவங்கள பார்க்க முடியாத அளவுக்கு பிஸி ஆயிடுவாங்க. அதனால ஃபீல்டில் இறங்கி யார் வேலை செய்கிறாங்களோ, எலெக்ஷன் முன்னாடியும் சரி பின்னாடியும் சரி, வேட்பாளர் பார்த்தா நம்மளுக்கு தெரியும்ல அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க. அதனால ஃபீல்டில் இறங்கி வேலை பார்க்குற ஒரு ஆளை வேட்பாளராக தெரியுது. அப்படின்னா தான் நாளைக்கு நம்ம பிரச்சனைகளை சொல்ல நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு பிரிட்ஜெலாம் கட்டுறாங்க. பழைய பிரிட்ஜெலாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வர எத்தனையோ வருஷத்துக்கு நல்லா இருக்குது. ஆனால் இப்போ கெட்டுற பிரிட்ஜு 1 வருஷம் 2 வருஷத்துலேயே ஒரு மலை கூட தாங்க மாட்டேங்குது. அதனால் நல்லா எளிமையாக இருக்கிற வேட்பாளர், நல்லா ஃபீல்டுக்கு நல்லா அலையிற வேட்பாளர், நம்ம பிரச்சனையில சொல்றது காது கொடுத்து ஏரியாவுக்கு வர்ற வேட்பாளராக பார்த்து தேர்ந்தெடுங்க. ரெண்டாவது விஷயம், இந்த விஷயத்த நல்லா பார்த்துக்கோங்க. கட்டளை எண் 3. ஊழல் லஞ்சம். நம்மளுக்கு ஊழல் பண்றாங்கன்னு ஓப்பனாவே நம்மளுக்கு தெரியும், இருந்தும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறோம். அது மாதிரி லஞ்சம் ஒரு நார்மலா பாத்தீங்கன்னா ஆர்டிஓ ஆபீஸ் போனா கூட அங்க வெளியே புரோக்கர் மூலியமா பைசா வாங்குறாங்க. விஏஓ ஆபீஸ்ல பாத்தீங்கன்னா தலையாரி மூலியமா வாங்குறாங்க. அது மாதிரி போலீஸ் வாங்குறாங்க. அதனால இப்போ 4 முனை போட்டின்னு சொல்றாங்க. 4 முனையில ஏதாட்டும் ஒரு கட்சி லஞ்சம் ஊழலுக்கு எதிராக இருக்கலாம். இது மட்டும் இல்ல, கவர்மெண்ட் ப்ராஜெக்ட்லயும் 10% 15% கமிஷன் வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஜாபுக்கு உள்ள போறதுக்கே நம்ம லஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. நார்மலாலாம் யாராலும் இப்போ போக முடியாது. வெளிப்படையாக சொல்லலாம் எக்ஸாம் வைக்கிறாங்கன்னு, ஆனால் உள்ள லஞ்சம் வாங்க தான் செய்கிறாங்க. அதனால இப்போ இருக்கிற கட்சியில் ஏதாட்டும் ஒரு கட்சி 4 முனை போட்டின்னு சொல்கிறாங்க. அதில் ஏதாட்டும் ஒரு கட்சி நல்ல நேர்மையாக இருக்கிற கட்சி, லஞ்சம் ஊழலை ஒழிக்கிறாங்கன்னு சொல்கிற கட்சிக்கு கரெக்டாக பார்த்து இதை நினச்சிக்கோங்க. நாலாவது விஷயம் என்னன்னா, புதுசாக ஒரு கட்சிக்கு வாய்ப்பு கொடுங்க. ஏன்னா அவங்க பண்ணுறதை ஆல்ரெடி பண்ணிட்டு தான் இருப்பாங்க. டிஎம்கே ஏடிஎம்கே ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். யார் வந்தாலும் இதை தான் பண்ண போகிறாங்க. ஒயின் ஷாப் அடிக்க போகிறது இல்லை. இந்த மாதிரி இருக்குது. நிறைய கஞ்சா அடிக்கிறாங்க, குற்ற சம்பவங்கள் நிறைய நடக்குது. அதனால புதுசாக யாராட்டும் நல்லா பண்ணுறாங்க, டிவிகே இல்லை என்டிகே, இவங்களுக்கு நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். யங்ஸ்டரால் தான் மாற்ற முடியும். ஏன்னா பழைய ஆட்கள் என்ன இருப்பாங்க, இப்போ எங்கள் அம்மாட்டெல்லாம் போய் கேட்டேன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அப்பா காலத்துலேருந்தே ஏடிஎம்கே தான் டிஎம்கே தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களால தான் இன்னும் டிஎம்கே ஏடிஎம்கே உயிரோடு இருக்குது. இப்போ புதுசாக வர்றவங்க தான் இதை மாற்ற முடியும். அதனால மாற்றம் வேணும்னா புதுசாக வர்ற கட்சிக்கு யங்ஸ்டரு ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் தான் நிறைய கொண்டு வர முடியும். புதுசாக வர்ற கட்சியை நம்ம தான் ஆதரிக்க முடியும். அப்படின்னா தான் புது புது திட்டங்களும் வரும். அதனால 4வது விஷயம், இந்த விஷயத்த நல்லா யோசித்து வச்சுக்கோங்க. கட்டளை எண் 5. 5வது விஷயம், செத்தாலும் திமுக ஓட்டு போடுவாங்க. இதுதான் 5வது விஷயம். திமுக இருந்துச்சுன்னா அவங்க பை தான் நிறையும், அவங்க குடும்பம் தான் வளரும், தமிழ்நாடு வளராது. இதுதான் என்னோட கருத்து. திமுகவுக்கு தப்பித்தவரி கூட ஓட்டு போட்டுறாங்க. பொதுமக்களே நில்லுங்கள், அதற்குள் என்ன அவசரம்? குடும்ப சகிதமாக மகிழ்ச்சி பொங்க ஒரு கல்யாணம் நடந்தாலே எல்லாம் முடிந்து விட்டதாக நினைத்து கிளம்பி விடுவது. முதலில் இந்த எண்ணத்தை மாற்றுங்கள். அவரவர் இடத்துக்கு வாருங்கள். இனிமேல் தான் முக்கியமான நிகழ்ச்சி இருக்கிறது. நன்றி நண்பர்களே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.